ஏட்டி 10 இஞ்சவா 10. என்ன போய் ஏட்டி உனக்கு பிள்ளையோ என்ன? எனக்கு அப்ப இருக்க போட்டோயை வச்சு பூசை பண்ணி அல்வா அது ஆரம் எல்லாம் போட்டு ஒருவேளை கனவுல நீங்க வந்திருப்பாரோ. எங்க யோ ராசமலை எந்த காலத்துல உமக்க அப்பர் கோட்டை சுட்டு போட்டாரு. இது உமக்க போட்டாதான் வாய். ஏட்டி நான் என்ன செத்து போயிட்டேனா? குத்துக்கல்ல நிக்கேன் ஆரம் எல்லாம் போட்ட இவ்வளவு இது பண்ணி அல்வா. அம்மா நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே. என்ன போய் பெத்த தொல்ல செத்தா போனா குட்டி இப்படி பாடுதோ? இது என்ன பண்ணனீன்னு பாப்போம். தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும் தந்தை அன்பின் முன்னே. என்ன உள்ளாரது இதுவா? அப்போ தெய்வம் தோத்த போகுமா? தந்தைக்கு பாசத்தை விண்ணேனும் தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அடிங்க கழுத கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்தெடுத்து பெத்தெடுத்து எவ்வளவு பாடுபட்டு பின்ன உறங்காம கரைஞ்சு கரைஞ்சு இளைஞ்சு இளைஞ்சு கிடக்காம நம்ம ஒரு தாலாட்டு பாட்டம் பாடி பாடுபட்டா இவ்வளவா தந்தை வச்சு உயர்த்தி ஆளுவா. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிர் அணுவில் வரும் முன்னுயிர் அல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகள் அல்லவா. காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன் வளர்ந்தது மீயா வரும் தீவாய் போகிறோம். என்ன பாச கணிப்பு தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. குட்டிகளா ஏட்டி பாத்தியா? என்னாவது உனக்கு போட்டோயை வச்சு இப்படி ஆரம் வச்சு பாடி இருக்கணுமா? இதுலன்ட்டே தெரியல. எப்பவுமே அப்படிதான் பையனுக்கு அம்மா மேல பாசம் அதிகம், குட்டிகளுக்கு அப்பா மேலதான். கண்ணுவலா என்ன இதெல்லாம் ஏதோ ஐஸ் வச்சதான் இப்படி பண்ணதியோன்னு புரியுது. ஏட்டி முதல்ல சோக மாட்டு மூஞ்சி வச்சிருக்கேன் நடத்துங்க. ஆக்க சகச்சலப்பா தந்தை மிக்க சொல் மந்திரம் இல்லை. பிள்ளைகளுக்காக உழைக்கும் தந்தை எப்பவுமே தோற்று போக மாட்டார். ஒரு நாளை இல்லாத என்னத்தை வசிப்பாடியாலும் எப்ப உனக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும் காட்டேன். சரி கண்டு வாருங்க. என்னத்துக்கு அறியலாமா? எடுத்து பரவ செல்லியும் பார்த்து நீயும் மாட்டி. இல்ல இல்ல நீங்க மட்டும் மதி காரணம் என்னோட பரவ செல்லியும். என்ன கண்ணு தோலை எல்லாம் கை வச்சிருக்கிய? ரொம்ப பாசம் தான் போங்க. அப்பாய்க்கு கண்ணுல கண்ணீரே நிறைஞ்சிடுச்சு. ஆனந்த கண்ணீர். லாஸ்ட்ல தெரியும் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணியானு. அப்போ உச்சத்துல தாண்டவாடமே தேய்ச்சியா. அப்பா சிரிச்சண்டா சோகமா நில்லும். சோகமாவா? சோகமா என்னத்துக்கு கண்ணு போட்டோ எடுக்கணும்? என்ன செல்லியும் எங்கேயோ இடிக்குதே. ஓகே டன் நார்மல் மோடுக்கு எல்லாரும் வருங்க. என்ன கண்ணு எல்லாரும் சோகமா இருந்துல போட்டோ எடுத்தோம். இப்ப நான் நார்மலா சிரிச்சோண்டிருக்க சொல்லி என்னதான் நடக்குது? பின்ன எனக்கு போட்டோ இல்ல மாலை எல்லாம் போட்டு பூசை செய்யுது ஏதோ நான் செத்தவன போல. அப்பா இப்ப உண்மையை சொல்லி ஸ்டேட்டஸ்ல இடறேன். இன்னும் வந்து தந்தடுத நம்ம ஃபாதர்ஸ் டே அதனாலதான் இப்படி எல்லாம் ஒரு டிராமா டிராமா தட்ஸா. கடவுளே என்ன போட்டோ இப்படி சத்தோட நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். இப்ப இல்ல புரியும் இந்த குட்டிகளாவது பெரிய பாச பிணைப்புல இதெல்லாம் செய்யதாவது வெளி உலகத்துக்கு காட்டுக்கு அவ்வளவு ஜெயிச்சில போட வேண்டி இப்படி எல்லாம் திட்டம் தீட்டியது நமக்கு ஞாபகம் இல்லையவோ. இப்படித்தான் அந்த இது அண்ணி அடர்த்தனத்துக்கு இப்படி வசிப்பாடுனாலவா? அதானே இப்பதானே ஞாபகம் வந்து. என்ன கண்ணு இப்படி பண்ணிட்டியோ? ஒரு நிமிஷத்துல எனக்கு எப்படி ஆச்சு தெரியுமா? எப்ப அதுக்கு பாசம் இல்லாதவன இல்ல பின்ன வித்தியாசமான கோணத்துல ஸ்டேட்டஸ் போடணும் இல்ல லைக்ஸ் பிச்சுக்கிட்டு வரோம். அதுவே நிறைய பேர் வந்து சும்மா பாட்டை வச்சு போடணும் ஒரு பிக்சரை எடிட் பண்ணி. இது நாங்க ஒரு நேர்ல படம் பாக்கி மாதிரி இருக்கேன் இதெல்லாம் பார்க்க. அதான் சோக மாட்டே இருந்து இது பண்ணோம் லைட்டா 2 லைன் பாட்டும் போ. கடவுளே நிறைய இருக்கு. காலத்தை என்ன கோபப்படுத்தியாச்சுல நீங்க. கண்ணு முன்னாடி இன்னும் வரமாட்டேன். இதுல என்னத்தை இருக்கு? முதல்ல இந்த போட்டையில உள்ள ஆரத்தை தூக்கிடுறீங்க. போங்க பிள்ளையாளவா. என்ன வாய் பழந்தோட நிக்கிறியோ? போங்க போங்க. எட்டி பாவட்டி அப்பா ஒரு செகண்ட் ஏமாத்திட்டே நீ. நம்ம என்ன டீ ஸ்டேட்டஸ்ல போடதானே இப்படி பண்ணுச்சு. மத்தபடி ஏமாத்தவன இல்ல எல்லாருக்கும் பாசம் இருக்கதான் செய்யும் அப்பா அம்மா மேல. அதை டெய்லி காட்டவும் முடியாது. நீ இது ஒரு அப்பா ஒரு தும்மடு யாரு நினைச்சதோ ரஞ்சித்தோ கிழிச்சேன். அவன் நல்லா நினைப்பேன். அப்படி நினைச்சிருப்பேன். அவன் இந்த அளவு இருப்பான ஒரு போன் வழியா ஒரு இடம் இல்ல கேட்டியா? இன்னட்டி அக்கா சொல்லியே வாட்டி அவன் வீட்டுல கம்பல் பண்ணாண்டு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா என்ன கல்யாணம் பண்ணியன்னு தோணுது. மத்தபடி என்ன மேல ஒரு பாசம் கூட இல்ல. சரி ஃபீல் பண்ணாத. எப்படி இருந்தாலும் நான் சீரியல்ல நிறைய பேருக்கு கல்யாணம் கழிச்சாலும் பிடிச்சாத போக போக பிடிச்சதில்ல. அது போல போக போக நோக்க குணம் கண்டுபிடிச்சான். வீட்டுல இருக்கிறது மாதிரி இப்படி நல்லா பேசி எடுத்து சல்லோட்டேன் இருக்காது. அப்புறம் ஒண்ணு பிடிக்காது.
இவ ஒருத்திமா என்னட்டி அப்படி டெரர் பீஸா இல்ல திமிரு பிடிச்சவளவா அகங்காரி கோரியா சும்மா காமெடிக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பேன் பின்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அது சகஜம் எல்லா குடும்பத்திலயும் ஜிபிளிங்ஸுக்குள்ள வரும் சண்டை ஆனாலும் உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு வலி இருக்கதான் செய்யும் எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு வலி இருக்கதான் செய்யும் அது கரெக்ட் தான். இப்போ கூட ஒரே வீட்டுல இருக்காண்டு ஏதாவது சின்ன சின்ன காரியத்துக்கு மல்லி கட்டேண்டு கிடக்குதுவோ நம்ம நாளை பின்ன ஒவ்வொரு குடும்பத்துல போய் சேர்ந்தா பாக்கியதும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா உண்டு பின்ன அப்போ இந்த சண்டை இருக்காது தேய்ச்சியமே இருக்கா எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரதான்ட்டி தங்கச்சி அதான் கரெக்ட் தான். കുട്ടികളാ ഇന്ന ആരത്തെ വീശി എറിയലിയ அப்பா என்ன செய்யுது ஆறு வேஸ்டா இல்ல போ അടുപ്പങ്കരയിൽ ആരത്തെ കൊണ്ടുപോയി വീസുങ്ക അടുപ്പിലെ തീ അരിച്ചു നോക്കെങ്കിലും യൂസ് ആവട്ടപ്പാ എന്നത്തപ്പാ ഇപ്പൊ ഉള്ള കാലത്ത് പിള്ളികളോ നടക്കിയ മുറയെ പിടിച്ചല്ലേ പെത്തമകളൊക്കെ എന്നാലും എന്നെ പണിയത് നമുക്ക് മനസ്സ് കേൾക്കാതെ அதனால அதுகளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யும் போட்டோக்கு ஆரம்பின்னதும் குறைச்சல் ஷாபாஷ் இப்படி பண்ணி எதுக்கு நீங்க வந்து ரோட்டோரத்துல எனக்கு போட்டோயை அடிச்சு போஸ்டர் ஒட்டி தந்தறதுன வாழ்த்துக்கள்னு போடுங்க ஊர் சனங்களாவது உங்களை நம்பட்டும் நல்ல ஐடியாவே இருக்கு அடுத்த தடவை பண்ணுவோம் அப்பாய்க்கு இன்னொரு மகத்தை காணாக்கு வச்சாதீங்க இதே பார்க்க சகிச்சல்ல இன்னொரு மக வேறையா